தமிழர்களுக்கு ஆடி மாதம்னு சொன்னாலே கொண்டாட்டம் தான். ஆடி ஆரம்பிச்சதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் இடையில இருக்க எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா கோயில்களுமே பார்த்திங்கன்னா திருவிழா போல் காட்சி அளிக்கும். கோயிலில் போய் சாமி கும்பிடாதவங்க கூட இந்த ஆடி மாதம் போய் சாமி கும்பிடுப்பா, வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர்த்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் பழங்கால தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டாங்க. ஆடி மாதத்தில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் ஏரி, குளங்கள், ஆறுகளில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறிப்பாக காவேரி ஆற்றில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்வரத்து அதிகமாக இருக்கும். அது இந்த பெருக்குக்கு பேர் தான் ஆடி பெருக்கு. அதாவது நீர் அதிகம் பெருக்கெடுத்து ஓடிய காவேரி ஆற்றில் வரனால இதற்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் கூட வந்துச்சான். நீர் வந்தாதான் விவசாயம் வளரும், விவசாயம் வளர்ந்தாதான் மக்களுடைய வாழ்வும் வளரும். அதனால தமிழர்கள் நீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தான் ஆடி 18 அப்படிங்கிற ஒரு நாளை கொண்டாடுறாங்க. இந்த நாளில் குடும்பங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல சமைச்சு அதை ஆற்றங்கரை கொண்டு போய் இறைவனுக்கு படைச்சு அந்த உணவை எல்லாரும் பரிமாறி கொண்டு சாப்பிட்டனால குடும்பத்தோட ஒற்றுமையும் வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் கருதப்படுது. இன்னும் இந்த ஆடி 18 நாளில் புது முயற்சி செய்கிறதோ ஒரு புதிய தொழில் தொடங்குறதோ அந்த நாளில் செஞ்சால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையாகவும் இருக்குது. ஆடி 18 அப்படிங்கிறது தமிழர்களுடைய வெறும் பண்டிகை மட்டும் இல்லை, அது இயற்கையை மதிக்கவும் நீரின் அருமையை உணரவும் நன்றியுணர்வுடன் வாழவும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு வாழ்க்கை பாடமாக தான் இந்த ஆடி 18 அப்படிங்கிறத தமிழக மக்கள் அதிவிமர்சையாக கொண்டாடுறாங்க. இது மாதிரியான தமிழ் வரலாறு மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெய் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.